Hi, this is Karthikeyan from Mahakavi IAS Academy. இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிலேயே ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்கும். சரிங்களா? நம்ம வீடியோ எல்லாமே சிலபஸ் வைஸாக தான் கொண்டுட்டு போறோம். ஸோ அடுத்தடுத்த டாபிக் ஆர்டரா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய டாபிக் வந்து எக்ஸாம்ல கன்ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மற்ற வீடியோவை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 3. சரிங்களா? அதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு வந்தாலே பகுதி 3 தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் எந்த கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த பகுதியில் அதில் எந்த எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பகுதி 3ல் 12லேருந்து 35 வரைக்கும் உள்ளது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க. 12லேருந்து 35 வரைக்கும் உள்ளது வந்து அடிப்படை உரிமைகள். சரிங்களா? பகுதின்னு கேட்டாங்கன்னா பகுதி வந்து 3. சரிங்களா? இதை மறந்துடவே கூடாது. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மேக்னா கார்ட்டா என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மேக்னா கார்ட்டானா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்கிலாந்துல கிங் ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அவர் என்ன கொண்டுட்டு வந்தாருன்னா, மன்னர் சொல்றதுதான் சரின்னு இல்லை, நான் அதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அந்த மன்னருமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி அந்த இங்கிலாந்து நாட்டில் உருவாக்குனாரு கிங் ஜான் அப்படிங்கிறவர். சரிங்களா? அதை தான் வந்து நம்ம மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அதுக்கு இன்னும் இதாக சொல்லணும் அப்படின்னா, மன்னரே வந்து இதுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடப்பாங்க. சரிங்களா? அந்த அரசியலமைப்பில் அந்த ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸுக்கு அடிப்பணிஞ்சு நடப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லப்படுது. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மேக்னா கார்ட்டாங்கிறது அடிப்படை உரிமைகள். சரிங்களா? இதுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், கவர்மெண்ட்டோ மன்னரோ பிஎம்ஓ பிரதமரோ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகும்னா, கண்டிப்பாக அதுக்கு அடிப்பணிஞ்சு தான் ஆகணும், அதை கொடுத்து தான் ஆகணும் மக்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால அடிப்படை உரிமைங்கிறது எப்படி சொல்லுவோம் நம்ம, மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் அடிப்படை உரிமைகள் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தற்போது இந்தியாவில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தற்போது உள்ள உரிமை வந்து மொத்தம் 6 உரிமைகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள்னு கேட்டாலே 6 தான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்களேன். சமத்துவ உரிமை எந்த கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த அடிப்படை உரிமைகளிலே சமத்துவ உரிமைங்கிறது ஒரு உரிமை. சரிங்களா? அது வந்து எந்த கட்டுரை, எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14லேருந்து 18 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமத்துவ உரிமை அப்படின்னா 14லேருந்து 18 வரைக்கும், அதாவது 14லேருந்து 18 வரைக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 14 எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகிள் 14 வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 14 வந்தாலே சமத்துவம் தான். சரிங்களா? இது பாருங்களேன், இது வந்து சமத்துவ உரிமை சம்பந்தமான கொஸ்டின் தான் இது ரெண்டுமே. சரிங்களா? என்னென்ன கேட்கலாம் பாருங்கன்னா, எந்த ஆர்டிகிள்ல சமத்துவ உரிமை வருதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகிள் 14 அதுல எந்த கட்டுரையிலேருந்து எது வரைக்கும் வருதுன்னு கேட்கலாம். சரிங்களா? எதுலேருந்து வரைன்னா 14லேருந்து 18 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எய்த் கொஸ்டின், தீண்டாமை ஒழிப்பு எந்த கட்டுரையில் கீழ் வருகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தீண்டாமை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லா குரூப் எக்ஸாம்லையுமே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தீண்டாமை ஒழிப்பு எந்த கட்டுரையின் கீழ் வருகிறது அப்படின்னா ஆர்டிகிள் 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. தீண்டாமை ஒழிப்புங்கிறது ஆர்டிகிள் 17 மறந்துடவே கூடாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பட்டங்களை ஒழிப்பது எந்த கட்டுரையின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பட்டங்களை ஒழிக்கிறதுனா உள்ள நம்ம பேருக்கு பின்னாடி உள்ள சாதி மத பேர்களை ஒழிப்போம் இல்லையா, அதுதான் பட்டங்களை ஒழிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஜமீன்தார் பண்ணையார்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை வந்து வலியுறுத்துது. சரிங்களா? அது வந்து என்னன்னா ஆர்டிகிள் 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 18. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுதந்திர உரிமை எந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது கேட்டிருக்காங்க. சுதந்திர உரிமை. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சுதந்திர உரிமை எந்த கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 19லேருந்து 22 வரைக்கும். சரிங்களா? நான் மறந்துடாதீங்க. சுதந்திர உரிமைங்கிறது 19லேருந்து 22 வரைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,
பேச்சு மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் எந்த கட்டுரையின் கீழ் வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகிள்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 19 1ல ஏ சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு மற்றும் கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் எதன் கட்டுரையில வருது அப்படின்னா, ஆர்டிகிள் 11 1ல ஏ சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ 12th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் வாழும் உரிமை எந்த ஒரு கட்டுரையில் உள்ளது சரிங்களா? நம்ம இங்கே உயிரோட இருக்கணும். அதுக்கான உரிமையை நம்ம கேட்கலாம் இல்லையா கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அந்த உரிமை எதன் கீழ வருதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகிள் 21 மறந்துடாதீங்க. உயிர் வாழும் உரிமை எதற்காகனா ஆர்டிகிள் 21 ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கல்வி பெறும் உரிமை எந்த கட்டுரையின் கீழ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? நம்ம பிறந்த எல்லாருக்குமே கல்விங்கிறது நம்மளுடைய உரிமை இல்லையா? ஸோ நம்ம படிக்கணுங்கிறது கவர்மெண்ட்டும் நமக்கு என்ன பண்ணணும் கொடுத்தாகணும் சரிங்களா? ஸோ அதோட பெறக்கூடிய உரிமை நம்மளோடது தான். ஸோ எதில் வருதுன்னா ஆர்டிகிள் 21 ஏ இது எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வி பெறும் உரிமை வந்து ஆர்டிகிள் 21ல ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உரிமை வழங்கிய திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. 86வது சட்ட திருத்தம் சரிங்களா? 86வது திருத்தம் தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா 6லேருந்து 14 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சட்ட திருத்தம் சொல்லுது சரிங்களா? அது வந்து 86வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை எந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது? இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லா எக்ஸாம்லையும் இப்படியாச்சும் ஒன்றே வந்துடுது சரிங்களா? அது வந்து 23லேருந்து 24 வரைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது 23லேருந்து 24 வரைக்கும் சரிங்களா? மெமரி பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மனித கடத்தலை தடை செய்யும் கட்டுரை சரிங்களா? மனித கடத்தலைனா இங்க இந்த கடத்திட்டுலாம் போறாங்க இல்லையா? அதை தடை செய்யும் சட்டம் வந்து ஆர்டிகிள் 23 சரிங்களா? அதுதான் வந்து இந்த நாடு கடத்தல்லாம் சொல்லுவோம் இல்லையா? முக்கியமான தப்பு பண்ணியிருப்பாங்க நாடு கடத்துறது. அதே மாதிரி இங்க நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகள்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க சரிங்களா? அதை தடை செய்யக்கூடிய ஆர்டிகிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 23 சரிங்களா? அதுதான் மனித கடத்தலை தடை செய்யும் கட்டுரை ஆர்டிகிள் 23 ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் கட்டுரை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 24 சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 23 அப்படின்னா கடத்தலை தடுக்கிறது. ஆர்டிகிள் 24 அப்படின்னா தொழிற்சாலையில் வேலைக்கு போறாங்க இல்லையா? அதை தடுக்கிறது. குழந்தை தொழிலாளர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தடுக்கிறது சரிங்களா? ஆர்டிகிள் 24 ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மத சுதந்திர உரிமை எந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா? நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மாறதுக்கான நம்ம உரிமை நம்மகிட்ட இருக்கு இல்லையா? சில கண்ட்ரீஸ்ல அது கிடையாது. பட் இந்தியாவில் மத சுதந்திர உரிமை உண்டு சரிங்களா? அது எந்த ஆர்டிக்கிளில் எந்த கட்டுரையில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25லேருந்து 28 வரைக்கும் உள்ள கட்டுரை இடம்பெற்றிருக்கு சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த கட்டுரை மனசாட்சி மற்றும் மத சுதந்திரத்தை வழங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா? மத சுதந்திரத்தையும் சேம் டைம்ல மனசாட்சி அதாவது நம்ம ஃப்ரீடம் சொல்லுவோம் இல்லையா? அதையும் வழங்குறதுனா ஆர்டிகிள் 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 25ங்கிறது மனசாட்சி மற்றும் மத சுதந்திரம் ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 25 ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகள் எந்த கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? அது வந்து 29லேருந்து 30 வரைக்கும் மறந்துடாதீங்க. பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகள் எந்த கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா 29லேருந்து 30 வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆர்டிகிள் எல்லாமே மெமரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மெமரி பண்ணிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவும் உரிமை எந்த கட்டுரையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? அதாவது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா? ட்ரஸ்ட் மூலியமா உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம் கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை தான் இந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிறுவும் உரிமை சரிங்களா? அது வந்து சொல்றது வந்து ஆர்டிகிள் 30 சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து எஜுகேஷன் நல்லா நம்ம தமிழ்நாட்டையும் வளர்ந்துருக்கு. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா? ஸோ ஆர்டிகிள் 30 தான் அதற்கான உரிமையை தருது. ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை எந்த கட்டுரையில் கீழ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? அது என்ன அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்னா
சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்றாங்க இல்லையா? சில சட்டதிருத்தங்கள்லாம் பண்றாங்க இல்லையா? அதே மாரி இத சேர்க்கலாம், அதுலேருந்து அத நீக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதற்கான உரிமை தான் வந்து நம்ம அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆர்டிகிள் 32ல வருது சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் இதயமும், ஆன்மாவும் என்று ஆர்டிகிள் 32 கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா, இதயம்னு வந்தாலே கண்ண மூடிக்கிட்டு அம்பேத்கர்ன்னு அடிச்சிடுங்க சரிங்களா? ஏற்கனவே பழைய வீடியோல நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா? அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 24வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நீதிமன்றம். எந்த நீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகள பாதுகாக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான இத வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் பாதுகாக்குது. சரிங்களா? ஸோ உச்சநீதிமன்றம் தான் கரெக்ட்டான ஆன்சர். எப்ப வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமையினாலே உச்சநீதிமன்றம் தான். டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்டே நம்ம என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம். சரிங்களா? 25வது கொஸ்டின்னா, சொத்துரிமை தற்போது எவ்வகை உரிமையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சட்ட உரிமை. சரிங்களா? அதாவது ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்தி என்ன பண்ணாங்கன்னா, சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. அதாவது சட்டமே என்ன பண்ணும்னா சொல்லியிருக்கும். அதாவது வந்து சொத்துரிமைங்கிறத இவங்களுக்கு தான் குடுக்கணும். உங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த செட் ஆஃப் ரூல்ஸ வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் சட்ட உரிமை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட திருத்தம் கேட்குறாங்க. சரிங்களா? சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதுலேருந்து நீக்கப்பட்ட திருத்தம் எத்தனாவது திருத்தம்னு கேட்குறாங்க. 44வது சட்ட திருத்தத்தின் மூலியமா சொத்துரிமைய அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சட்ட உரிமைக்கு மாத்துனாங்க. சரிங்களா? சட்ட உரிமைக்கு மாத்துனாங்க. அதுதான் வந்து 44வது சட்ட திருத்தம். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 27வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் யாருக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கின்றனன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள பத்தி தெரிஞ்சுப்போம். அப்புறம் அது எப்படி எதிரா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுப்போம். இந்த அடிப்படை உரிமைங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னா, மக்களுக்கு சொந்தம். ஏன்னா, அவங்களுக்கான ரைட்ஸ் தான் அது. சரிங்களா? ஸோ, அப்ப அது யாருக்கு எதிரா வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிரா. நம்ம கவர்மெண்ட் நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்குது அப்படின்னா, அது நம்மளுடைய உரிமை தானே. ஸோ, நான் அதுக்கு யாருக்கு ஆப்போஸா அமையும் அப்படின்னா, அரசுகளுக்கு தான் ஆப்போசிட்டா அமையும். சரிங்களா? ஸோ, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 12 எதனை வரையறுக்குதுன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகிள் 12னாலே அரசு தான். அதில என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ட பத்தி அ எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகிள் வந்து 12 சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்தி மாத்தி கூட கொஸ்டின் கேட்கலாம். அரசு குடுத்துட்டு எந்த ஆர்டிகில்னு கேட்கலாம். இல்ல ஆர்டிகிள் குடுத்துட்டு எத பத்தின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஃபுல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீட்டெயில்ஸ் சொல்றது எதுனா ஆர்டிகிள் 12 மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின் வந்து அடிப்படை உரிமைகள் அவசர நிலையின் போது கட்டுப்படுத்தப்படலாம். இது எந்த அம்சத்தை காட்டுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் நம்ம என்ன பண்ணலாம்? தேவைப்பட்டா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது அந்த அடிப்படை உரிமைகள் அவசர நிலையின் போது கட்டுப்படுத்தப்படலாம்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நியாயமான கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்ட உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? அதாவது எல்லா அடிப்படை உரிமையும் கட் பண்ண முடியாது. சில கட்டுப்பாடுகள் மட்டும் சில உரிமைகளுக்கு விதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி டைம்ல இத மட்டும் அமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின் வருவனவற்றில் அடிப்படை உரிமை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சமத்துவ உரிமை வந்து அடிப்படை உரிமை தான். சுதந்திர உரிமை அடிப்படை உரிமை தான். மத சுதந்திர உரிமையும் அடிப்படை உரிமை தான். சொத்துரிமைங்கிறது சட்ட உரிமை. சரிங்களா? ஸோ வந்து சி தான் தப்பா இருக்கு. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சட்ட உரிமையில வந்ததுனால அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஏற்கனவே சொன்ன மாரி இதுக்கு முன்னாடி வீடியோவ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல குடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மகாகவி ஐஏஎஸ் அகாடமியில ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. அதனுடைய அமௌண்ட் வந்து வெறும் 999 தான் அப் டூ எக்ஸாம் டேட் வரைக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அத டிஎம் பண்ணுங்க வாட்ஸ்அப்புக்கு. ஸோ மறக்காம என்ன பண்ணீங்கன்னா, ரெகுலரா ரிவிஷன் பண்ணுங்க. ரெகுலரா படிங்க. வீட்ல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும், அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, ரெகுலரா படிங்க மறக்காம. ரிவிஷன் பண்ணுங்க. நெறைய எம்சிக்யூவ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கும் இந்த மோசமான சிச்சுவேஷன்லாம் வீட்ல இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, படிக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உலகத்திலேயே வந்து பெரிய ஆயுதம் படிப்பு மட்டும்தான். அதுதான் உங்களோட சொசைட்டில நல்ல மரியாதையாவும் பார்த்துக்கும். நல்ல லெவலுக்கும் கொண்டுட்டு போகும். சரிங்களா? ஸோ அதனால மறக்காம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? தேங்க் யூ.